guys, welcome back to இன்னையோட புது வீடியோ. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல இருக்கிறத பார்க்க போறோம். இந்த போல யூடியூப் வீடியோஸ் பார்க்கணும்னா உடனே நம்ம அஜய் அஸ்வின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்கள் இப்போதான் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக மண்ணு மேற்றிருக்காங்க. இப்படி அந்த சைடு அடுத்து இந்த ஏரியா ஃபுல்லாக மண்ணு மெத்திருக்காங்க. அதனால் நம்ம இந்த வரப்பை ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி விதை போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க இந்த வரப்பை ஃபுல்லாக விதை போட போகிறோம். அதனால் இந்த கம்பியை வச்சு தண்ணி ஊற்றலாம். தண்ணியை ஊற்றிட்டு இந்த வரப்பை ஃபுல்லாக நம்ம விதை போட ஆரம்பிச்சிடலாம். என்னென்ன விதை இருக்குன்னு பாருங்க. இந்த வரப்பு ஃபுல்லாக நம்ம விதை போட ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்க தண்ணி ஊற்றினா அடையாளம் இருக்குது. இந்த நெட்டில் தான் நம்ம விதை போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வெண்டைக்காய் விதை இருக்குது. வெண்டைக்காய் விதை அப்புறம் நான் தெரியலண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா இது சீனி வரக்காய் விதை. இது பார்த்தீங்கன்னா சீனி வரக்காய் விதை. இது வெண்டைக்காய் விதை. பார்த்தீங்கன்னா இதை நம்ம இந்த வரப்பு ஃபுல்லாக ஊட்ட போகிறோம். வாங்கப்பா ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த இப்படி தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி எடுத்துட்டு தொலைச்சி ஊற்றா தான் ஈஸியாக தண்ணி எடுத்து விட்டா தான் நமக்கு ஈஸியாக வரும். அதனால இந்த வரணும் அப்படியே ஊற்ற ஆரம்பிக்கலாம். ஊற்றிக்கலாம். ஒரு ஆளை கூலிக்கு கொடுத்துக்கிட்டு ஆளை மூடிக்கிட்டு தெரியுங்க. இந்த முறை கூட இல்லை இல்லைன்னா செவ்வாய்க்காயில் கூட கட்டலாம். இப்போ வாங்க என்ன காட்டுறோம். இப்போ வாங்க நம்ம இந்த கம்பியை வச்சு இங்கே ஊண்ட ஆரம்பிக்கலாம். பாருங்க ஃபஸ்ட்டு இங்கே வரையும் இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ இங்கே ஓட்டை போட்டுக்கலாங்க. பொறுமையாக மெல்லிஸாக ஓட்டை போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு குழிக்கு இப்போ வெண்டைக்காய் தான் போட போகிறோம். ஒரு குழிக்கு 2 விதைன்னு எடுத்துக்கலாம். பாருங்க ஒரு குழிக்கு 2 விதை எடுத்து போட்டுலாங்க. 1 by 1 போட்டு லைட்டாக மூடி விட்டிங்கன்னா அழகாக செடி முளைப்பிட்டு வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா அடுத்து இதில் இங்கே போட்டிருக்கோன்னா அடுத்த குழி இங்கே ஒரு ஓட்டையை போட்டுடலாங்க. ஓட்டை ரொம்ப ஆழமாக போயிடாங்க. அப்படி ஆழமாக சப்போஸ் போயிடுச்சு ரொம்ப மண் இருந்தீங்கன்னா லைட்டாக எடுத்து மண்ணை உள்ளே போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா கல்லை அடைச்சிடுங்க. அடுத்து ஒரு குழிக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காவும் ஒரு குழிக்கு பார்த்தீங்கன்னா சீனி வரக்காவும் கொத்தவரங்காவும் போட போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழிக்கு வெண்டைக்காய் போட்டாச்சு. ஒரு குழிக்கு சீனி வரக்காய் ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் சீனி வரக்காய் ஆரம்பிச்சிட்டோம். இது மாதிரி தோட்டத்தை பற்றி செடி நடுறதை பற்றி இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோ நம்ம சேனலில் வருங்க. எல்லோரும் பார்த்துருங்க. எல்லாரும் பார்த்துருங்க. வாங்க அடுத்த குழிக்கு வெண்டைக்காய் போட ஆரம்பிச்சிட்டோம். இது மாதிரி இந்த வரப்பு ஃபுல்லாக போடணுங்க. இந்த வரப்பு முடிஞ்சோடனே அடுத்த வரப்புக்கு போடணுங்க. அடுத்த வரப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வரப்பு ஃபுல்லாக நம்ம நட போகிறோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தென்னை மரம் இருக்குது. பாருங்கள் இந்த நெட்டு ஃபுல்லாக தென்னை மரம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மாமரம். இந்த மாமரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா பிஞ்சு பிடிக்க இந்த மாமரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா கிளிமூக்கு மாங்காய். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இங்கே நிறைய மரம் இருக்குது. இங்கே இப்போ தான் மண்ணு வச்சுருக்கனால கத்தாழை செடி வச்சுருக்கோம். ஃபுல்லாக கத்தாழை செடி. பாருங்கள் இந்த மரம்லாம் இன்னும் 2 வருஷத்தில் ஈன போகுது. பார்த்திங்கன்னா அங்கிட்ட வாழை செடி இருக்குது. இப்போ வாங்க இந்த வரப்பு ஃபுல்லாக விதையை நட்டுருவோம். நட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பள்ளம் போட்டுக்கலாங்க. இங்கே இருந்து ஃபுல்லாக இங்கே பாருங்கள் பள்ளம் போட்டுக்கலாங்க. அடுத்து நம்ம இதில் விதை போட ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி செய்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் தண்ணி ஊற்றுறதுனால நம்ம அந்த நெட்டிலேயே போட்டுடலாம். இந்த நெட்டிலேயே போட்டுடலாம். இதனால ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக வருதுன்னு.
இதுதான் இந்த வரப்பு நிறையா அதாங்க நம்ம போட போகிறோம். இப்போ வாங்க நம்ம போடலாம். இப்போ அந்த ஆஃப் ஃபுல்லாக நம்ம வெண்டைக்காய் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா வெண்டைக்காய் இதுன்னு போடலான் இருந்தோம். அப்புறம் தனித்தனியாக செப்பரேட்டாக போடலான்ட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். வாங்க இது ஒன்றுத்துல 2 விதை தாங்க இந்த கணக்கு. 2 விதை போட இல்லாச்சு கொத்தவரங்காலாம் சூப்பராக வரும். ஒரு இதில் 2 விதையுமே வந்துச்சுன்னா அது ரொம்ப ஈல்டு கொடுக்கும் நம்மளுக்கு. பாருங்க அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சிடுங்க. இது மாதிரி நம்ம இதில் இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கோழி இருக்குது ரொம்ப நேரம் 10 மணி நேரம் காட்டும். கோழி இருக்குது. அப்புறம் இங்கே நம்ம வீட்டில் மாடு இருக்குது. சண்டை சேவல் இருக்குது. சண்டை சேவல் கூண்டு ரெடி பண்ணுற அப்டேட் எல்லா அப்டேட்டும் பார்ப்பீங்க. 4 வருஷத்துல அவனுக்கு கல்யாணம் ரெடி பண்ண ஆரம்பிச்சு. 10வது தான் படிப்பாங்க. இப்போ 8வது இப்போ நான் 4 வருஷத்துல 12வது படிச்சுட்டு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு ஒரு டிகிரி படிக்கணும் அப்படிங்க. எந்த கல்யாணம் எப்படி படிக்கிறதே விருப்பப்பட்டு படிச்சுக்கோ. நல்லா படிச்சு வேலைக்கு போ சொல்லிட்டு யாரு ஆஸ்திரிட்ட அது சொல்லக்கூடாது. பிள்ளைங்களுக்கு நல்லா படிச்சுட்டு மேடம் நல்லா படிடாது நல்லா படிச்சு என்ன ஆஃப் பண்ணல